பெங்களூரு தெற்கு மக்களவை தொகுதி வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு. மத ரீதியாக வாக்கு சேகரித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. இன்னும் சில நாட்களில் மோடி மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்க முடியும். கர்நாடகா பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கேரளாவில் 52 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கர்நாடகாவில் 51% வாக்குகள் பதிவானதாக தகவல். கேரளாவின் 20 மக்களவை தொகுதிகளிலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன், நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், டோவினோ தோமஸ் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். கர்நாடகாவின் 14 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் ஜனநாயக கடமையாற்றிய 100 வயது மூதாட்டி சக்கர நாற்காலியில் வந்து வாக்கு செலுத்தினார். கர்நாடகாவில் வாக்குப்பதிவுக்கு சில மணி நேரம் முன்பாக பாஜக வேட்பாளர்களிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடவடிக்கை. ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. மத்திய பிரதேசம், பீகார், அஸ்ஸாமில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. ஒப்புகை சீட்டுகளை 100 விழுக்காடு எண்ணக் கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி. மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர உத்தரவிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் இவிஎம் சிப்பை பரிசோதிக்கும்படி தோல்வியடைந்த வேட்பாளர்கள் கோரலாம். சட்டமன்ற தொகுதிக்கு 5% மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கட்டணம் செலுத்தி பரிசோதிக்கலாம் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. அண்ணாமலை கூச்சமே இல்லாமல் பொய் பேசுவதாக ஜெயக்குமார் கடும் விமர்சனம். இஸ்லாமியர்கள் குறித்த பிரதமர் மோடியின் பேச்சு தரம் தாழ்ந்தது என்றும் காட்டம். பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பணத்தை பிரிப்பதில் பாஜகவினரிடையே பல இடங்களில் மோதல். சென்னையில் பாஜக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 3 பேர் கைது. திருமங்கலத்தில் 40 லட்சம் ரூபாய் நிர்வாகிகள் சுருட்டியதாக போஸ்டர். தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6755 ரூபாய்க்கும் சவரன் 54,040 ரூபாய்க்கு விற்பனை. அறுபத்தோராவது மலர் கண்காட்சிக்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன் பூங்கா. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான ஏற்பாடுகள் தீவிரம். இன்று நடைபெற இருந்த டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல் ரத்து. பாஜகவின் உத்தரவின் பேரிலேயே மேயர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. வாட்ஸ்அப் செயலியின் தனி உரிமையை தகர்த்து தகவல் பரிமாற்றத்தை கண்காணிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக புகார். இந்தியாவை விட்டே வெளியேற நேரிடும் என்று வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தா, பஞ்சாப் அணிகள் மோதல். வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.